மானசரோவர் கைலாஷ் பயணங்கள் போயிட்டு வந்தப்போ நிகழ்ந்த மறக்க முடியாத பயணம் அனுபவம் ஏதாவது சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கு மகத்தான ஞானத்து ஒரு களஞ்சியம்னா கைலாஷ். நீங்கள் என்னென்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உள்ளத்தை பற்றி இருந்தாலும் சரி, வெளிய உலகத்தை பற்றி இருந்தாலும் சரி, பிரபஞ்சத்தை பற்றியே இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு சக்தி ரூபத்தில் ஞானம் இருக்குது. சக்தி ரூபத்தில் இருக்கிறது நீங்கள் படிச்சுக்க முடியும்னா, உணர்வு கிரகிக்க முடியும்னா, என்னென்ன புரிஞ்சுக்கணுமோ எல்லாமே அங்கே இருக்குது. இது ஒரு மனிதனால் சும்மா அப்படி போய் 2 நாளில் கிரகிச்சு வர மாதிரி தன்மை இல்லை இது. ஆனால் நாம் ஒரு சும்மா 4 நாள் 10 நாள் போய் வந்தாலே, நான் 9-10 தடவை போய் வந்திருக்கிறேன். அப்போவே ஒரு தடவை போனாலும் என்ன அதே மலை பார்க்குறது என்ன இருக்குது அப்படி இல்லை. ஒரு தடவை போனாலும் அது எந்த அளவுக்கு ஒரு மகத்தான அனுபவம்னா அது வாயில் நாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு என்கிட்ட மொழி இல்லை, தமிழ் மொழி கட்டாயமாக இல்லை. முன்னத்து பார்த்தா தான் தெரியும், இதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எவ்வளோ உடலுக்கு கஷ்டம் இருக்குது அங்கே போய் வரணுன்னா. ஒரு தடவை போனப்போ உடல் சொல்கிறது போது, அடுத்த தடவை வேண்டாம், கை காலை எல்லாமே சொல்லுது வேண்டாம், இன்னொரு தடவை போகுது. ஆனால் வருஷம் வருஷம் போயே இருப்போம். என்னத்துக்குன்னா அவ்வளோ மகத்தான ஒரு தன்மை இது. சும்மா ஏதோ ஒரு மதத்தினாலேயோ இல்லை ஏதோ பக்தினாலே கூட இல்லை, அதை தாண்டி இருக்குது ஞானத்தினாலே. ஞானன்றது ஒரு பெரிய மலை, இமாலயத்த அளவுக்கு ஒரு ஞானம் ஒரு இடத்துல இருந்தால் எப்படி போகாமல் இருக்கிறது, திருப்பி திருப்பி இழுத்துது.